அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். இப்போ வந்து அந்த சுவாச தத்துவங்களின் வண்ணங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதில் என்னன்னா, அந்தந்த தத்துவங்கள் செயல்படும் போது அதன் வண்ணங்கள் பரவி நின்று செயல்படுகின்றன. அதன்படி எந்த தத்துவம் ஓங்கி நிற்கிறதோ அந்த தத்துவம் செயல்படுகிறது என்று அர்த்தமாகிறது. ஓங்கி நிற்கிற தெரிந்து கொள்ள அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் முறை இருக்கிறது. நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அது எப்படி என்றால், 2 கட்டை விரலால் 2 காது துவாரங்களையும் அடைத்து கொண்டு, ஆள்காட்டி விரலால் 2 கண்களையும் மூடி அடைத்து கொண்டு, நடுவிரலால் 2 நாசி துவாரங்களையும் அடுத்து 2 விரலால் மற்ற 2 விரலால் வாயில் உதடுகளையும் மேல் வைத்து கொண்டு வாயை அடைத்து கொண்டு உள்ளே நோக்கத்தை பார்வை செலுத்த வேண்டும். அதாவது என்னன்னா, கட்டை விரலால் 2 காதையும், ஆள்காட்டி விரலால் கண்ணையும், நடுவிரலால் 2 நாசி துவாரங்களையும், மற்ற விரலை வாயையும் அடைச்சிக்கணும். சரிங்களா? அப்படி அடைச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த நோக்கம் இருக்குல்ல, அந்த பார்வை உள்நோக்கி செலுத்தணும். அப்பொழுது உள்நோக்கி நீங்கள் செலுத்தும் பொழுது மஞ்சள் வண்ணம் தெரிந்தால் பூமி தத்துவமும், வெள்ளை வண்ணம் தெரிந்தால் ஜல தத்துவமும், பச்சை வண்ணம் தெரிந்தால் வாயு தத்துவமும், சிவப்பு வண்ணம் தெரிந்தால் அக்னி தத்துவமும் என பல வண்ணங்கள் தெரிந்தால், அதே மாதிரி பல வண்ணங்கள் தெரிஞ்சால் ஆகாச தத்துவம் நடைபெறுது என்று தெரிந்து கொள்ளலாம். மேலும் ருசியை கொண்டு இந்த தத்துவங்களை தெரிந்து கொள்ளலாம். தித்திப்பு ருசி தெரிந்தால் பிருத்திவி தத்துவமும், உப்பு ருசி தெரிந்தால் ஜல தத்துவமும், காரமான ருசி தெரிந்தால் அக்னி தத்துவமும், புளிப்பு ருசி தெரிந்தால் வாயு தத்துவமும், கசப்பு ருசி தெரிந்தால் ஆகாய தத்துவமும் நடக்கிறது என தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு தத்துவமும் நடக்கும் கால அளவையும் சிவசேஸ்வரதேய நூல் கூறுகிறது. ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கு நடக்கும் தத்துவ அளவு: பூமி தத்துவம் 7 நிமிடங்களும், ஜல தத்துவம் 16 நிமிடங்களும், தேயு தத்துவம் 12 நிமிடங்களும், வாயு தத்துவம் 8 நிமிடங்களும், ஆகாய தத்துவம் 4 நிமிடங்களும் நடைபெறும். இவ்வாறு ஒவ்வொரு தத்துவம் நடைபெறும். இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ருசி மூலம் எப்படி பஞ்சபூத தத்துவம் வேலை பார்க்குது. அடுத்து வண்ணங்கள், இந்தந்த வண்ணங்கள் தெரிஞ்சால் எப்படி இந்த தத்துவங்களை வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.